பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். டிசம்பர் மாதம் வந்துவிட்டாலே நம்ம உள்ளத்தையும் இல்லத்தையும் பண்டிகையின் சந்தோஷம் நிரப்ப ஆரம்பிச்சிடும். இந்த பண்டிகையின் சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்ததான பயம் உங்கள் உள்ளத்தை கலங்க பண்ணுகுது. கலங்குற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவனுடைய கிருபை உங்க மேல இருக்கிறதுனால எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாம தைரியமா முன்னேறி செல்லுங்க. இப்பொழுதும் மழலை குரல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பாடும் சிறுவர்களோட சிறப்பு பாடலை நம்ம கேட்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் உங்களுக்காக சிறப்பு செய்தி அளித்து பிரார்த்திக்க இருக்கிறார்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 23வது வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார்.
காணக்கூடாத இறைவன் ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேமிலே அவர் பிறந்தார். அப்படி மனிதனாய் வந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பல பெயர்கள் சொல்லப்பட்டது. ஏசாயா 9:6 வாசிக்கும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசுவை பற்றி சொல்லி, அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருக்கு எத்தனை பெயர்கள்! அவருடைய பெயர்கள் எல்லாமே அவருடைய வல்லமை, அவருடைய சுபாவங்கள், அவருடைய அற்புதங்களை வெளிப்படுத்துகிறாரு. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று இயேசுடைய பெயர். அந்த இயேசு என்ற பெயருக்கு அர்த்தமே மனிதர்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். அப்படி இயேசு என்ற பெயர் அவர் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து என்கிற பெயரும் சொல்லப்பட்டது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். இந்த இடத்துல இயேசுக்கு இன்னொரு அழகான பெயர் சொல்லப்படுகிறது. இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். இதே பெயர் இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியினால் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இயேசு பிறப்பதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வார்த்தை இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இயேசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் இம்மானுவேல். அப்படின்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். காணக்கூடாத இறைவன், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் என்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறவர். அவர் பிரம்மாண்டமான ஒரு தேவன். அவரை நேரடியாக யாருமே பார்ப்பது முடியாத ஒரு காரியம், கண்டு உயிரோடு இருப்பது முடியாத ஒரு காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தன் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தபோது மோசையோடு ஆண்டவர் பேசினார். நான் என் ஜனத்தோடு பேச வேண்டும், இந்த ஜனங்களை சந்திக்கும்படி நான் இறங்கி வருகிறேன், சீனாய் மலையில வந்து நின்று அந்த மக்களோடு பேசுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த மலையின் அடிவாரத்தில் 30 லட்சம் மக்கள் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மலையில் ஆண்டவருடைய மகிமை இறங்கினது. இடியும் மின்னலும் பலத்த சத்தமும் உண்டாயிற்று. அந்த மலை அதிரத்தக்கதாக அக்கினி பற்றி எரிந்தது. தேவன் வந்து இறங்கி நின்று பேச ஆரம்பித்தார். அந்த சத்தத்தை கேட்டபோது ஜனங்கள் பயந்து நடுங்கினார்கள். அவருடைய உருவத்தை பார்க்கவில்லை, அவருடைய சத்தமே அவர்களை நடுங்க பண்ணினது. அக்னியாய் வந்து தேவன் மலையின் மீது இறங்கினார். ஜனங்கள் பயந்து சொன்னாங்க, மோசே, கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், நாங்கள் பயப்படுகிறோம், அவர் பயங்கரமான தேவன், அவர் எவ்வளவு பெரிய தேவன், எங்களுக்கு பயமாக இருக்கிறது, நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்டு எங்களுக்கு சொன்னால் போதும் என்பதாய் மக்கள் பயந்து நடுங்கி சொன்னார்கள். அந்த மாதிரி பயபக்திக்குரிய ஒரு தேவன், அவர் பரலோகத்தில் இருக்கிற மாதிரி நேரடியாக இறங்கி வந்தால் மனிதனால் அவரை பார்க்க முடியாது. ஆகவேதான் தேவன் தன்னுடைய மகிமையை துறந்து, அவருடைய மகிமையை பரலோகத்திலே அவரை கழட்டி வைத்துவிட்டு ஏழ்மையின் கோலம் எடுத்து இந்த உலகத்தில் இறங்கினார். ஏன் அவர் மனிதனை தேடி வர வேண்டும்? இம்மானுவேல் என்று பெயர் வைக்கப்பட்டதின் நோக்கமே, தேவன் நம்மோடு இருக்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிற ஒரு தேவன், உங்களோடு வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். எங்கோ நான் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு வெறும் ராஜரீகம் பண்ணி கொண்டு அதிகாரம் செலுத்துகிற தேவன் அல்ல, உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிற தேவன்.
உங்களோடு கூட நான் இருக்கிற தேவன். அப்படி ஆண்டவர் நம்மோடு பேசவும் நம்மோடு ஐக்கியப்படவும் தான் இந்த உலகத்தில் சாதாரண மனிதனாக அவர் இறங்கி வந்தார். அதுதான் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்டது. நான் உன் கூட இருக்கிற தேவன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் இந்த உலகத்தில் வந்து நம்முடைய தோளில் கை போட்டு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உனக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவதற்கு தான் அவர் இம்மானுவேலராக இந்த உலகத்தில் வந்தார். அவர் வந்து என் கூட இருந்தால் எனக்கு என்ன நன்மை நடக்கும்? அவர் இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கும்போது என்ன காரியம் நடக்க முடியும்? என்ன ஆசீர்வாதம் உண்டாகும்? எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ரட்சிப்பதற்காக மாத்திரமல்ல, உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you to deliver you. Not only save you, but I will deliver you. நான் உனக்கு விடுதலை கொடுக்க, தப்புவிக்க உன் கூட இருக்கிறேன். ஏதோ ஒரு ஆபத்தில் அகப்பட்டு கொண்டீங்க, யாரோ ஒருத்தருடைய கண்ணில் அகப்பட்டு கொண்டீங்க, யாரோ ஒரு பொல்லாத மனுஷன் உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான், யார்கிட்டே கடன் வாங்கிட்டீங்க, கடன்காரர்கள் நெருக்கிறாங்க, தப்ப முடியல, எல்லா பக்கமும் நெருக்கம், தப்ப முடியல. எப்படி தப்புறது? இந்த கடன்காரங்கிட்ட இருந்து, இந்த பொல்லாத மனுஷங்கிட்ட இருந்து எப்படி தப்புவது? ஐயோ, இவங்க என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, எப்படி தப்புறது? ஒரு பயப்படுத்துகிற சூழ்நிலை. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனை பயப்படாத, என் மகளே பயப்படாத, நான் இம்மானுவேல் உன் கூட இருக்கிறேன், உன்னை தப்புவிக்க நான் கூட இருக்கிறேன், பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்றார். அவர் தப்புவிக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறாராம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 தேவ மனிதர்களை குறித்த, வாலிபர்களை குறித்து பார்க்கிறோம். அவங்க ராஜா ஒரு பெரிய சிலையை நிறுத்தி இதை எல்லாரும் வணங்கணுன்றான். தன்னுடைய சிலையை செஞ்சு வச்சு, இதைத்தான் கடவுளாக நீங்கள் வணங்கணும், வேற எந்த கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நாங்கள் சிலையெல்லாம் வணங்க மாட்டோம், நாங்கள் ஜீவனுள்ள தேவன் எங்கள் கர்த்தரை தான் வணங்குவோம், வேற எந்த மனுஷனை உண்டாக்கின சிலைகளை வணங்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்து விட்டார். நான் சொல்கிறேன், என் கையிலேருந்து உங்களை யார் தப்பு வைப்பா? நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாட்டா நெருப்பில் சூளையில் போடுவேன் அப்படின்னு சொன்னால், இவங்க சொல்கிறாங்க, ராஜாவே, உம்முடைய கைக்கும் சூளைக்கும் விலைக்கு எங்களை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ராஜாவாகி உமக்கு அதை தெரிந்திருக்கட்டும், நீங்க என்னதான் சொன்னாலும் சிலையை நாங்கள் வணங்க முடியாது, நாங்கள் கர்த்தரை வணங்குகிறவர்கள், மனிதன் உண்டாக்கின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அவர் தப்புவிக்காவிட்டாலும் அந்த நெருப்பில் செத்தாலும் சாவோமை தவிர நீர் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டான். ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்து விட்டார். நான் இவ்வளோ பெரிய ராஜா, என்னை எதிர்த்து பேசுகிறீங்களா? சூளையை 7 மடங்கு சூடாக்குங்க, நார்மலாக சூடாக்குறதை விட 7 மடங்கு சூடாக்குங்கன்றார். அப்போ கட்டைகளை போட்டு நெருப்பை பற்ற வச்சு அப்படியே சூடாக ஏறி கதர்னி 3 பேரையும் கையும் காலையும் கட்டி அந்த நெருப்பில் அக்குன்னு சூளைக்குள்ளே கொண்டு போட்டால் கொண்டு போனவன் எரிஞ்சிட்டான். ஏன்னா அவ்வளவு நெருப்பு. அவங்கள நெருப்பில் போட போனவன் நெருப்பை பற்றி எரிஞ்சிட்டான். உள்ளே பார்த்தா 3 பேர் எரிஞ்சு சாம்பலாக போயிருப்பாங்கன்னு பார்த்தா கட்டி இருந்த கட்டெல்லாம் அவந்துட்டு அவங்க ஜாலியாக உள்ளுக்குள்ளே ஏசி ரூமில் லாந்துற மாதிரி லாந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜா பார்க்குறான், என்னடா ஆச்சு இந்த 3 பேருக்கும்? நெருப்புக்குள்ளே அவங்க ஹாயாக வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் தானே உள்ளே போட்டால் 4வது ஒரு ஆள் தெரியுத யாரு அப்படின்னு பார்த்தா தேவன் தம்முடைய தூதனை அனுப்பிட்டாரு. கர்த்தரே 4வது ஆளா உள்ளே இறங்கிட்டாரு. தேவ தூதனானவர் இயேசு அந்த சூளைக்குள்ள இறங்கி வந்து விட்டார். தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா.
ராஜாவின் கைக்கும் சூளைக்கும் அவளை தப்புவித்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று ராஜா சொல்லும்படி செய்தார். அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன். அதே மாதிரி தான் நீங்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும் போது தானியேலை சிங்கக்கபியில போட கட்டளை ஆகிவிட்டார். ராஜா வந்து சொல்றான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார், பயப்படாத. ராஜா வந்து சொல்றான், அந்த சட்டத்தை போடுவதற்கு காரணமான ராஜாவே, கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். அதே மாதிரி பசியாயிருந்த சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் தப்புவித்து கொண்டு வந்தார். நீங்க இன்னைக்கு நெருக்கமான சூழ்நிலையில, ஆபத்தான சூழ்நிலையில, பொல்லாத மனிதர்கள் சூழ்ந்து வந்து உங்களை அழித்து விடும்படியான சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மகளே, மகனே, பயப்படாத, நான் இம்மானுவேல் உன் கூட இருக்கிறேன், உன்னை தப்புவிப்பதற்காகவே நான் கூட இருக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென், அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பவுல் ஒரு காரியம் சொல்ற. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். பவுல் சொல்றார், மரணத்தினின்றும் கர்த்தர் எங்களை தப்புவித்தார், இப்பவும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். பார்த்தீங்களா அவருக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம். மரணத்தினின்று கர்த்தர் எங்களை தப்புவித்தார், இப்பவும் தப்புவித்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். அதனால ஒருவரும் எங்களை சிக்கல்ல அகப்படுத்தி மூழ்கடித்து விட முடியாது. எங்களை தப்புவிக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு கப்பல்ல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரோடு கூட அநேகர், அவர் ஒரு கைதியாகத்தான் கொண்டு போகப்படுகிறார். ரோம போர் சேவகர்கள் இருக்கிறாங்க, பல கைதிகள் இருக்கிறாங்க. கப்பல்ல பிரயாணப்பட்டால் ஈரோக்ளியோன் என்கிற ஒரு பெரும் காற்று வீசினதுனால கப்பல் கடலுக்குள்ள அது பாட்டில் இழுத்து கொண்டு செல்லப்படுகிறார். 13 நாட்களாக இரவும் தெரியல, பகலும் தெரியல, சூரியனே தெரியல, நட்சத்திரமே தெரியல, மழை காற்று கடலுக்குள்ள தத்தளிக்கிறாங்க. ஒரு ஆபத்தான சூழ்நிலை. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போய்விட்டது. இதுல தப்ப முடியாது, அவ்வளவுதான், கடல் அமிழ போகிறோம், பெரும் காற்று நம்மை இந்த கடலுக்குள்ளே அமிழ்த்த போகிறது, இந்த கப்பல் அங்கங்க அசைந்து கொண்டு எப்போ அமிழுமோ தெரியாது, உயிர் பயம், நடுக்கடல்ல தத்தளிக்கிறாங்க. பவுல் சொல்லுகிறார், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போய்விட்டாரு. கப்பல் இருந்த எல்லாருக்குள்ள மரண பயம் வந்து விட்டாரு. இனி தப்ப வழியே இல்லை என்பதாய். அப்பதான் கர்த்தர் பவுலுக்கு ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். தேவதூதன் அனுப்பி, பவுலே பயப்படாத, நீ ரோமாபுரிக்கு போகணும், அங்கே ராயனுக்கு முன்னால் நிற்கணும், நீ எனக்கு என்ன ஊழியம் செய்யணும், அதனால ஒன்றும் ஆகாது, நான் உன்னை தப்புவிப்பேன், உன் நிமித்தம் கப்பலில் இருக்கிற எல்லாரும் தப்புவிக்கப்படுவாங்க, உன் நிமித்தம் அவங்களுக்கும் நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உடனே பவுல் அடுத்த நாள் எல்லாரையும் தைரியப்படுத்தி, ஒன்றும் பயப்படாதங்க, அதாவது கப்பல் சேதம் பொருள் சேதம் தான் வரும், நம்ம யாருக்குமே உயிர் சேதம் வராது, என்னை ஆட்கொண்ட என் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி எனக்கு சொல்லிவிட்டா, அதனால பயப்படாதங்க என்பதாய் சொல்லிட்டார். அதுக்கு பிறகுதான் எல்லாருக்கும் ஒரு தைரியம் வர ஆரம்பித்தார். ஆண்டவர் அவங்களை தப்புவித்தார். இன்னைக்கு இக்கட்டான சூழ்நிலை, என் குடும்பம் நடுக்கடல்ல தத்தளிக்குது, கடன் பிரச்சனை ஒரு பக்கம், பண பிரச்சனை ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், இதுக்கு என்ன பண்ண அதுக்கு என்ன பண்ண ஒன்றும் தெரியல, நடுக்கடல்ல தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை. நம்ம தப்புவோமா என்கிற கலக்கம். அப்படி காணப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தப்புவிப்பேன். வெளிநாடு ஒன்றில் ஒரு ஊழியக்காரர் காலையில் வாக்கிங் போகிறார். அவர் வாக்கிங் போய் ஒரு பார்க்கில் அப்படி உட்கார்ந்தார் பெஞ்சில்.
பக்கத்தில் ஒரு மனிதர் உட்கார்ந்திருந்தார். அவருடைய சட்டையில் ஒரு பேட்ஜ் இருந்தார், ஒரு மீன், ஃபிஷ். அதை அப்படி பேட்ஜ் அணிந்திருந்தார். இந்த ஊழியக்காரர் உற்று பார்த்தார். அழகான ஒரு மீனை பேட்ஜாக அணிந்திருக்கிறார். அவர் கேட்டார், இது என்னது என்று சொல்லி. ஃபிஷ். இதை நீங்கள் அணிஞ்சிருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு கப்பலில் கேப்டனாக பணி செய்தேன். அப்போது ஒரு அற்புதம் நடந்தது. அதற்கு அடையாளமாக தான் இந்த ஃபிஷ்ஷை நான் பேட்ஜாக குத்தி இருக்கிறேன்னு சொன்னார். என்ன நடந்ததுன்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒரு சமயம் நடுக்கடலில் எங்களுடைய கப்பல் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும்போது திடீரென்று கப்பல் அடியில் ஓட்டை விழுந்து விட்டது. தண்ணீர் குபு குபு என்று கப்பலுக்குள்ளே ஏற ஆரம்பித்தது. அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு மோட்டார் வச்சு தண்ணீரை வெளியே அடித்து கொண்டே இருந்தோம். ஆனால் நாங்கள் தண்ணீரை அப்புறப்படுத்துவதை விட அதிக தண்ணீர் கப்பலுக்குள்ளே பலமாய் வர ஆரம்பித்தது. ஓட்டை பெரிதாக இருந்ததுனால அடைக்க முடியலை. தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட்டை இருந்த இடமே தெரியலை. தண்ணீர் ஏறிக்கொண்டே இருக்கிறாரு. இன்னும் சில மணி நேரத்தில் கப்பல் மூழ்கிவிடும். இனி காப்பாற்ற தப்பி பிழைக்க வழி இல்லை. நடுக்கடலில் கப்பல் மூழ்க போகிறாரு என்று எங்களுக்கு நல்லா தெரிந்து விட்டார். ஏன்னா தண்ணீர் வேகமாக ஏறிக்கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு கப்பல் மூழ்க போகிறாரு. இனி தப்பி பிழைக்க வழி இல்லை. நம்மை பாதுகாத்துக்குள்ள ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கப்பல் கேப்டன் ஒரு விசுவாசி. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். கப்பல் பிரயாணத்தில் பவுலை நீங்கள் பாதுகாத்தீங்களே ஆண்டவரே, அவனை ஆபத்தில் இருந்து தப்பி வச்சிங்களே ஆண்டவரை, எத்தனை பேருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து யோனாவுடைய கப்பல் மூழ்கிற சமயத்தில் அவங்களுக்கு கூட நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து தப்பி வச்சிங்களே, எங்களுக்கு உதவி செய்யன்னு ஒரு ஜெபம் பண்ணினார். இவர் ஜெபம் பண்ணினார். கப்பலுக்குள்ளே வந்து கொண்ட இந்த தண்ணீர் நின்று விட்டார். அதுக்கு மேலே ஒரு அடி கூட ஏறல, அப்படியே ஸ்டாப் ஆகிவிட்டார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. தண்ணி கொபு கொபுன்னு ஏறிக்கொண்டு வந்தது, இப்போ நின்று விட்டது. இதுக்கு மேலே தண்ணீர் உள்ளே வரவில்லை. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன திடீர்னு தண்ணீர் நின்று விட்டாரு, ஓட்டை எப்படி அடைப்பட்டாரு தெரியல. என்ன தண்ணீர் ஆழம், உள்ளுக்குள்ள தண்ணீர் நிற்கிறாரு. எப்படியோ ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தாரு சொல்லி ஜெபம் பண்ணி மெதுவாக அந்த கப்பலை நகர்த்தி ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தின் அந்த ஹார்பருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. கப்பல் கரை வந்து சேர்ந்து போயிட்டார். அப்போ சொன்னாங்க, நடுக்கடலில் இந்த கப்பலில் ஓட்டை விழுந்து தண்ணீர் உள்ளே வந்து விட்டாரு. திடீரென்று இந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டது. அதனால இந்த தண்ணீர் அப்புறப்படுத்தணும், எப்படி அந்த ஓட்டை அடைக்கப்பட்டதுன்னு பார்க்கணும்னு சொல்லி இவரும் ஆவலோடு கப்பலில் இருந்தவங்கெல்லாம் பார்த்தாங்க. கொஞ்சமாக தண்ணீர் அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறப்படுத்தி தண்ணீர் எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா ஒரு பெரிய மீன், ஒரு ஃபிஷ் கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே வந்து அதை அடைத்து விட்டார். அவ்வளோதான். அந்த ஃபிஷ் வந்து ஓட்டைக்குள்ளே வந்து நின்று அடைச்ச உடனே தண்ணீர் உள்ளே வரவில்லை. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். யோனாவுக்காக ஒரு மீனுக்கு கட்டளையிட்டதை போல ஒரு மீனை கட்டளையிட்டு இப்போ அந்த ஓட்டை அடைச்சிருன்னு சொன்னார். அது வந்து அடைச்சதுனால நாங்கள் தப்புவிக்கப்பட்டோம். ஒரு மீனை வச்சு தேவன் எங்களை தப்புவித்தாரே, அதுக்கு அடையாளமாக தான் அதை பேட்ஜான அணிந்திருக்கிறேன் என்பதாய் சொன்னார். ஆண்டவர் எங்களுக்கு செய்த அற்புதத்தை நினைவு கூறுவதற்காக பாருங்க, ஆண்டவர் நம்மை தப்புவிக்க எதையும் அவர் பயன்படுத்துவார். உங்களை தப்புவிக்க யாரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்க எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களோ நீங்க தப்புவிக்கப்படுவீர்கள். அந்த இக்கட்டிலிருந்து தப்புவிக்கப்படுவீர்கள். பொல்லாத மனுஷருடைய திட்டத்திலிருந்து தப்புவிக்கப்படுவீர்கள். அன்று சொல்லுகிறார், உன்னை தப்புவிப்பதற்கு நான் உன்னோடு இருக்கிறேன், அதனால பயப்படாத அப்படின்னு அன்று சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு சகோதரனை எனக்கு தெரியும். அவர் சின்ன கடை வச்சிருக்காரு, சைக்கிள் கடை வச்சிருக்கிறார். நல்ல ஒரு விசுவாசி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருந்தார். சைக்கிள் கடையை டெவலப் பண்ணுறதுக்கு பேங்கில் லோன் வாங்கினார். அவர் வீட்டு தேவைக்கு சேர்த்து பேங்கில் லோன் வாங்கிட்டார். அப்போ ஒரு அந்த லோன் வாங்கணுன்னா கேரண்டி கேட்பாங்கல்ல, அவர் வீட்டு பத்திரத்தெல்லாம் கொடுத்து அவர் வந்து லோன் வாங்கிட்டார். கொஞ்ச நாள்
பிஸ்னஸ் நல்லா ஓடிச்சு. பேங்கில் போய் மாதந்தோறும் பணத்தை கட்டிக்கிட்டே வருவார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிஸ்னஸ் எல்லாம் போய்விட்டார். வருமானம் இல்லை. குடும்பத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிற நிலைமை. அதனால் பேங்கில் போய் அந்த கடனை செலுத்தலை, வட்டியும் கொடுக்கலை, அந்த பணமும் செலுத்தலை. அதனால் பேங்க் பக்கமே அவர் போகலை. உள்ளத்தில் ஒரு பயம், பேங்க்லேருந்து ஆள் வந்துடுவாங்களோ, வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்களோ, என் கடையை எடுத்துக்கொள்ளுவாங்களோ, இந்த இக்கட்டிலேருந்து யார் நம்மளை தப்ப வைப்பாங்க. ஒரு பயம். ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ஜெபம். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த கடன் பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிறேன். எந்த டைமில் வேணாலும் பேங்க் வந்து என்னுடைய வீட்டை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பயம். ஒரு நாள் அவர் கடையில் அவர் வேலை செய்து கொண்டு இருந்தார். அப்போ அந்த பேங்கில் வேலை செய்கிற ஒரு நண்பர் வந்தார். தற்செயலாக அந்த வழியை போனவர் அவரை பார்த்து, என்ன பிரதர், உங்களை பேங்க் பக்கமே காணும் அப்படின்னார். இவர் பதில் சொல்லலை, பணம் கட்டலை, அதனால் மாதந்தோறும் வட்டி கட்டலை, பேங்க் பக்கமே போகலை. அவர் கேட்டார், ஏன் பேங்க் பக்கமே வரல? ஒரு ஒன்றும் சொல்லலை. அவர் சொன்னார், பரவாயில்லையே, உங்கள் அக்கௌண்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, எல்லா லோனையும் கட்டி முடிச்சிட்டீங்க, நீங்கள் வந்து வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கலாம்லன்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. நான் பணம் கட்டவும் இல்லை, லோனை அடைக்கவும் இல்லை, எப்படி பத்திரத்தை தருவாங்க? பேங்கு பக்கமே போகலை. ஆனால் அந்த பேங்கில் வேலை செய்கிற அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, நீங்கள் வாங்க பேங்குக்கு வந்து உங்கள் பத்திரத்தை வாங்கிக்கொள்ளுங்க, பணம் தான் கட்டி முடிச்சாச்சேன்னா. இவர் ஆச்சரியமாக கேட்டார், பணம் கட்டியாச்சா? கட்டியாச்சா, உங்கள் அக்கௌண்ட்டை நான் தானே பார்க்குறேன், அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிட்டு அப்படின்றார். இவருக்கு நம்ப முடியல. நான் போகவும் இல்லை, பணத்தை கட்டவும் இல்லை, எப்படி அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆச்சு? இவர் பேங்குக்கு போனார். பேங்குக்கு போய் அக்கௌண்டெல்லாம் எடுங்கன்னு பார்த்தா எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு இருக்கிறாரு. பேங்க் லோனெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, இந்தாங்க பத்திரத்தை வாங்கிட்டு போங்கன்றாங்க. இவரால் நம்பவே முடியல. யார் எனக்காக இந்த பணத்தை கட்டினது? அவர் சொன்னார், பிரதர், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பதில் தெரியல, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்து அந்த இக்கட்டிலிருந்து என்னை தப்ப வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அந்த பணத்தை கட்டினாங்க? யார் எனக்காக கடன் அடைச்சி முடிச்சாங்க? இதுவரைக்கும் எனக்கு பதில் தெரியலை. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்து அந்த இக்கட்டிலிருந்து தப்ப வைத்தார். அவர் இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்கிற தேவன், உங்களுக்காக அற்புதங்களை செய்கிற தேவன். நீங்க விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார்ல, ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். அதனால தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார், வசனத்தை கொண்டு பேசுகிறார். ரட்சிப்பு, ரட்சகர் அப்படின்னா வெறும் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்ல. அந்த ரட்சிக்கிறவர் என்பதற்கு இன்னொரு பெயருக்கு விடுதலை தருகிறவர். இயேசுவே சொல்றார், நான் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், யோவான் 8:36. அப்போ பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், வியாதிலிருந்து விடுவிக்கிறவர், பிசாசின் கட்டிலிருந்து விடுவிக்கிறவர். அதுவும் ரட்சிப்புக்கு இன்னொரு அர்த்தம் விடுதலை. அப்போ நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க. இன்னைக்கு ஏதோ காரியத்தில் விடுதலை தேவை. வியாதியில் கஷ்டப்படுறீங்களா? சாபத்தில் கஷ்டப்படுறீங்களா? பயம், கலக்கம், பிசாசு போராட்டம், இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. உங்களுக்கு எதில் சுகம் வேணும் அந்த இடத்துல கை வைங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது வியாதின்னு அவங்க மேலே கை வைங்க. இப்போது பயம் இருக்குன்னா இருதயத்தில் கை வைங்க. டிப்ரெஷன், பயம் இருக்குது, விடுதலை வேணும். சாத்தானுடைய கட்டு அறுக்கப்படணும். இப்போ ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து அவருடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். சிலுவையில் அவருடைய நோய்களை சுமந்தீர். சாத்தானுடைய வல்லமை உறிந்து கொண்டு அவனுடைய தலையை மிதித்து போட்டீர். சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டீர். இவங்க உங்கள் பிள்ளைங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வரட்டும். எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த நோய்கள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை சரீரத்திற்குள் இறங்கட்டும். நோய்களை, பலவீனங்களை கொண்டு வருகிற போராத சாத்தானை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில்.
அந்த வியாதியை எடுத்துக்கொண்ட விலகி போ பிசாசு என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். பயத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள், குடும்பத்தை பாழாக்குற பில்லிசுனிய பிசாசின் கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய ரத்தத்தை இந்த வீட்டுக்குள் தெளிக்கிற இந்த சகோதரன் மேலே, சகோதரி மேலே இயேசுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இப்பொழுது விடுதலை, சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பயங்கள் விலகட்டும், தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும், சிறு குழந்தைகளை தொடுகிற பொல்லாத சத்துருவை கடிந்து கொள்ளுகிறேன். ஒவ்வொருவருக்கு சுகம், ஒவ்வொருவருக்கும் விடுதலை. இன்று முதல் நல்ல சுகம், விடுதலை, மகிழ்ச்சியை காணட்டும். நீர் அற்புதம் செய்து விட்டீர், விடுதலை தந்து விட்டீர், சுகம் தந்து விட்டீர். அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். மீண்டும் நாளை இதே கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.